அச்சச்சோ! இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்மள சிக்கன் 65 லெக் பீஸ் போட்டுருவாங்க போலயே! பக் பக் பக். என்னலாம் பண்ணல இல்ல. எங்க போற? உன்ன புடிச்சிருவேன். இன்னைக்கு நான் உன்னைய பிரியாணி போடாம விடமாட்டேன் இந்த சித்தப்பு. நில்லுப்பா ஏய்! இங்க மாட்டிக்கிட்டேன். அப்படியே நில்லு. மாட்டிக்கிட்டேன் அவசரமா. உன்னை இன்னைக்கு பிரியாணி போட்டுற வேண்டியதான். ஏன்டா சின்சானு, இந்த கோழி ஒரு 1 கிலோ தெரியுமாடா? பாரு வந்து. சித்தப்பு, அது பிராங்க்லினோட வளர்ப்பு பிள்ளை மாதிரி. நீ ஏதாச்சும் பண்ணனே உன்னை வந்து பொழந்து கட்டிடுவான் அந்த பிராங்க்லின். ஆமா, ஏன்னா அது தண்ணி டேங்க வைக்கானா எங்கடா போச்சு? ஏலை சின்சானே, இந்த பிராங்க்ல என்னடா காலங்காலத்துல ஒப்பாரி வச்சுக்கிருக்கான், அவனா என்னன்னு போய் பா. எப்பா சாமி, எப்படியோ சித்தப்பா அங்கிட்டு போயிட்டாப்புல. பக்கத்து தோட்டத்துக்குள்ள போய் போந்திர வேண்டியதான் கோழிகளோட கோழி. இந்த பயலுக்கு வர வேலையில கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு உசுறு வாங்கியிருக்கான் மறந்துட்டு. டேய் பிராங்க்லின், ஏன்னா ஆச்சு? என்னத்தரா தொலைச்ச இன்னைக்கு? ஆனா அது இருந்த தண்ணி டேங்க காணா, எங்கடா போச்சு? ஆமா சித்தப்பு, என்ன சித்தப்பு, இங்க ஒரு பெரிய தண்ணி டேங்க் வச்சிருந்தோமே, எங்க காணாத? அட அதைத்தானே நானும் காலிலேருந்து கூவின்னு இருக்கேன். இந்த இடத்துல தண்ணி டேங்கு காணேண்ணா நான் வந்ததுலேருந்து. ஃப்ராங்க்லினே, ஒரு வேளை அந்த நரிமனிதனாக இருப்பானோ, ராத்திரி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் களைச்சி விடுவானே. அதுக்கு வாய்ப்பு இல்லை சித்தப்பேன். போன தடவை வந்து நம்ம கருப்பசாமி வந்து அதெல்லாம் அடக்கிட்டாப்லே. இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குடா பிராங்க்லின். நம்ம டோரிமான் என்கிட்ட ஒரு மேஜிக் டார்ச் லைட் கொடுத்துருக்கான். அந்த டார்ச் லைட் என்ன பண்ணுனா, எந்த இடத்துல என்ன காணாம போனாலும் அது அங்கேயே வர. ஏன்னாது மேஜிக் டார்ச் லைட்டா? அப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே. டோரிமான் அப்படி ஒன்று கொடுத்துருக்கானா என்ன? டேய் சின்சானு, அப்படி ஏதாச்சும் இருந்தால் ஏதாச்சும் பண்ணி வரவிடா டேங்கை. அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே பிராங்க்லின், பரவாயில்லையா? அதுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. டேய் ஐஸ்கிரீம் தானே, போயிட்டு ராசப்பா கடையில் என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க 2 பேர். அதுக்கு மேலே இந்த டார்ச் லைட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்டா சின்சானு. வெயிட் பண்ணு நண்பர்களே. இந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி நம்ம காணாம போன டேங்கை வர வைக்க போகிறோம். அடடா, ஏன்னா அது டேங்க்கு வந்துருச்சுங்க. இவன் சொன்னது உண்மைதானா? டோரிமானு கண்டுபிடிச்சிட்டானா? அடடா, இந்த டேங்க்கு எப்படி இங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. ஆமாண்டா ஃப்ராங்க்லின், எப்பட்றா அது நடந்துச்சு? நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப முழுக்க செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் சின்சான், இந்த டேங்கை வர வச்சுட்ட எப்படியோ, உனக்காக நீ கேட்ட ஐஸ்கிரீமையும் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்டா இன்னைக்கு. வாங்கிக்கடா ட்ரீட்டு. ஐஸ்கிரீம் வாங்க போறேனே, ஏன்னா அது கடையில ஒரு பாயிலே ஆளுங்கடாமே. என்ன தளபதி போட்டா இங்க போட்டிருக்குது? வாண்டட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்களே தளபதிய. அட, அது கீழே என்ன அவருடைய BMW கார் இருக்கு. என்ன BMW காரை காணாமா? அதுக்கு கீழே இன்னொன்னு என்னமோ போட்டிருக்கு, KTM பைக்கு ஃப்ரீயா. என்ன BMW காரை கண்டுபிடிச்சு கொடுத்தா KTM பைக்கு ஃப்ரீயா? சித்தப்பே, இதை உடனே போயிட்டு பிராங்க்லின் கிட்ட சொல்லணுமே சித்தப்பே. வா சித்தப்பே. எப்பா பிராங்க்லின், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னைக்கு. அந்த விஷயத்தை கேட்டனா நீ ஆடி போயிடுவா அப்படியே. என்னன்னா KTM பைக்கு ஃப்ரீயா? ஏன்னாது KTM பைக்கு ஃப்ரீயா தரானா? அட உண்மையாதான்ப்பா பிராங்க்லின். இவன் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம கனவுலாம் நிஜமாயிரும் போலயே. நண்பர்களே, நம்ம KTM பைக்கை வாங்குறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்ன எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கானுங்க. இந்த ஆஃபர் தெரிஞ்சா எல்லாரும் நேரம் பரபரப்பா இருப்பானுங்களே. என்ன இந்த KTM பைக் ஆஃபரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்களே, மதிக்க கூட மாட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு தப்பிங்க? ஒருத்தன் கூட அதை சொல்லவே மாட்டான். அடடா, ஏன்னா அது கடைக்கு பின்னால இவ்வளோ பெரிய போஸ்டர், அதுவும் என் தளபதி விஜய் குப்பை தொட்டிக்கு நடுவில் வச்சிருக்கீங்களாடா. என்ன KTM பைக்கு இலவசமா தரானுங்களா? சித்தப்பு, நம்ம பெரிய பணக்காரன் நாங்க போறோம் இன்னைக்கு. சித்தப்பு, ரொம்ப நேரமா அந்த மொட்டை வெயில நின்றுருக்கோம் மண்டைக்காய. ஒரு வண்டியும் வந்த பாடு இல்லையே. ஏதாச்சும் வண்டி ஏற்பாடு பண்ணு சித்தப்பு. அதான் பிராங்க்லின், இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிக்கல, எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஷெட்டுக்கு போனோம்னா கார் ஏதாச்சும் கிடைக்கும் நமக்கு. வா போலாம். சித்தப்பு, இப்பதான் நீ உருப்படியான காரியம் பண்ணிருக்கிற. எனக்கு ஹாட் வீல்ஸ் கார் வாங்கி கொடுப்பே. சின்சானே, நீ சொல்ற மாதிரி பொம்மை கார் இல்லைல்ல, நான் சொல்றது உண்மையான காரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அதான் இருக்கேன் நண்பன். டே நண்பா, எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு வண்டி தேவைப்படுதுடா. எப்படியாச்சும் எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுடா நண்பா. அப்புறம் எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து நம்ம. ஆமாப்பா, எப்படிப்பா இருக்க ட்ரவரு? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. இது என்னோட தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா பேசலாமா எதா இருந்தாலும்? ஏன்னா நான் ரொம்ப வேலையில பிஸியா இருக்கேன், அதுக்கப்புறம் பேசுவோம். ஆமாப்பா ட்ரவரு, 1 வருஷமாச்சேப்பா உன்னை பார்த்து. நீ இந்த பக்கமே வரமாட்டியே. என்ன விஷயமா வந்த இங்கே? அதை சொல்லு உங்களுக்கு காரு தானே தேவைப்படுது. முதல்ல என் செட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஆமால பங்காளி, எனக்கு ஒரு பெரிய கார் தேவைப்படுது. அந்த கார் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கு. அவ்வளோதானப்பா, இதை வந்தாச்சு. இந்த ஷெட்டில் இருக்க பாரு, இந்த காரு தான். இந்த காரை ரொம்ப பத்திரமா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நாளாக நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இது சொத்து மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க.
ஆமாண்டா ஃப்ராங்க்லினு, இந்த தகர டப்பா காருங்கடா அந்த அங்கிள் இவ்வளோ பில்டப்பை கொடுத்தாப்ல. அப்படி ஒன்றும் இல்லையாடா இதில், ஒன்றும் தேராது போலயே. டேய் சின்சானே, வந்து அடி வாங்க வச்சிடாத. இவரெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணுறதே பெரிய விஷயம். அடா அதுவும் உண்மைதான்டா ஃப்ராங்க்லினு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம பெரிய பணக்காரனாக முடியும். அது தெரியாம அட நம்ம சின்சான் சொன்னது உண்மைதான் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க அயன்மேன் ஷூட்டு, ஹல்க் ஷூட்டு, வெனம் ஷூட்டு இந்த எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட முடியும். அட அதெல்லாம் இருக்கணும்டா ஃப்ராங்க்லினு. நம்ம சப்ஸ்கிரைபரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்க்க சொல்லு. எல்லாருடைய நேமும் வரப்போகுது. ஆமாம் நண்பர்களே, போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருடைய நேமும் வரப்போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணி பாருங்க. அட என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னுமே அந்த காரை கண்டுபிடிக்கவே முடியலையே. தளபதியோட காரு, காரு எந்த காரை கண்டுபிடிக்க போகிறான்னு தெரில. நண்பர்களே, நீங்கள் அந்த காரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அட சின்சான், அதை கவனிச்சியா என்ன இது, இந்த செட்டுக்குள்ளே எப்போவுமே வந்து தகர டப்பா காரை தான் வந்து புதுப்பிப்பாங்க. இங்கே என்னடான்னா தகர டப்பா காரு உள்ளே இருக்குது. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது சின்சானே. இதான் நினைக்கிறேன்டா, பார்த்துருவோமா இதை? என்னடா அது மாறிடுச்சு போடு. என்னங்க அது, ராஸ் ரோல்ஸா? இது பேர் என்னமோ சொல்லுவாங்க. கமெண்ட் போட்டு விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. டேய் ஃப்ராங்க்லினு, அது ரோல்ஸ் ராய்ஸ்ரா. அடா ஆமாண்டா சின்சானே. டேய் ஃப்ராங்க்லினு, அந்த கார்ல இருந்து கீழே இறங்குடா. என் தளபதி காரடா, நீ பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்க. அட அதுவும் உண்மைதான் சின்சானே. வா போலாம் இங்கேருந்து. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரை இந்த காரோடைய நேமை கமெண்ட் பண்ண சொல்லு. அப்புறம் அவங்களுடைய நேமை மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லு. நான் நிறைய நேமை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாருடைய நேமும் வரப்போகுது. ஆமாம் சித்தப்பு, நம்ம பீச் ஓரமாகவே வந்துட்டோம். இன்னுமே அடுத்த காரை கண்டுபிடிக்க முடியலையே சித்தப்பே. சரி போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நான் நேமை வாசிக்க போகிறேன். நிசாந்த் ப்ரோ, பிரணேஷு, அரீபு, தன்ஷிகா, மகா, விபின், கவிசரன் இவங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய். நண்பர்களே, இது மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் வேணும்னா மறக்காமல் உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. ஆமாம் சித்தப்பு, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னுமே கண்ணுக்கு எதுவுமே மாட்டலையே சித்தப்பு. என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அடடா என்னடா அது, 3 திருடங்கள் மாதிரி ஏதோ போஸ்டர்லாம் போட்டிருக்கானுங்க. எனக்கு வந்து இது திருட்டு பையன் ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் எங்கேயாச்சும் இருக்கும். திருடனுங்களாம் சுற்றுவானுங்களாட்டிருக்கு. சித்தப்பு கவனிச்சா அதை, இதென்னமோ கருகிட்டு இருக்கே காரு. கண்டிப்பாக இந்த காராக தான் இருக்கணும். நண்பர்களே, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை கரெக்டாக மாற்ற போகிறேன். கோடு மாறிடுச்சு சித்தப்பு. என்ன சித்தப்பு, டெஸ்லா காரா வேற மாதிரி? நண்பர்களே, நீங்கள் டெஸ்லா கார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் டெஸ்லான்னு கமெண்ட் போட்டு விடுங்க. இங்கே பார்த்தீங்களா, தளபதி வெர்ஷன்லேயே வந்து எல்லோ கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோவா ஆரஞ்சா? என் கண்ணுக்கு எல்லோ கலரில் தான் தெரியுது. உங்கள் கண்ணுக்கு என்ன கலரில் தெரியுதுன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. எனக்கு தான் கண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, கமெண்ட் போட்டு விடுங்க. ஆமாம் நண்பர்களே, வர ஃப்ராங்க்லினு ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா இன்னொரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு போனால் எதுக்கு அங்கே வந்தோன்னு மறந்து போயிடுறான். அடிக்கடி மறந்து போயிடுறான். அப்புறம் கண்ணும் தெரியாமல் போச்சு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா ஒழுங்காக வந்து ஊர் சுத்தாமல் படிக்கணும், நல்லா சாப்பிடுது. சரி, வண்டியை நிறுத்து. டே ஃப்ராங்க்லினு, அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல நீ பாட்டுறா. எனக்கு என்னமோ இந்த போயிட்டு தான் இருக்கும்னு மண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அட ஆமாண்ணா சின்சானே, எப்படா கரெக்டாக சொன்னேன். இந்த சைடு தான் லொக்கேஷன் காட்டுது. அப்படின்னு இங்கே இரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வரேன். ஏக்கா இங்கே ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குல்ல, அதுக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்கக்கா. நீங்கள் யாருப்பா தம்பி, இந்த ஊருக்கு புதுசா 2 பேரும்? அதெல்லாம் இல்லைக்கா, நான் ஏதோ சின்ன வயசில் வந்தது அந்த கோவில் சைடு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஒரு விஷயமா அந்த பக்கத்து போகிறோன்னு. சரிப்பா தம்பி, அந்த பக்கத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வருஷமே ஒரு தெய்வம் வந்து காவு வாங்கிருச்சு. அதனால இந்த பக்கத்தும் போகலாம், இல்லை இந்த பக்கத்தும் போகலாம். நீங்கள் இந்த பக்கத்து போனீங்கன்னா பக்கமாக இருக்கும். அதனால நல்ல வழியிலேயே போங்க. எதுவும் பத்திரமா எதுவும் நடந்துடாம போங்க. ஏன்னா போனதுனால ரொம்ப மோசமான விஷயம் நடந்தது. சித்தப்பே, அந்த அக்கா சொன்னதே கேட்டியா? இந்த பக்கத்து தான் போகணுமா? அதே மாதிரி போன தடவை அந்த வழியில தான் ஒரு மோசமான விஷயம் நடந்தது. அது உனக்கு தெரியும்ல சித்தப்பு. நம்மளும் தானே அங்கே இருந்தோம். அது நடக்கிறப்போ நம்ம தானே அந்த விஷயத்த சரி பண்ணோம். அட ஆமாண்டா ஃப்ராங்க்லினே. நண்பர்களே, அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் போயிட்டு பாருங்க ஃபுல்லா. சரி நண்பர்களே, இந்த பக்கத்து தான் சொன்னாங்க. என்னடா அது 2 பக்கம் வழி இருக்கு. இந்த பக்கத்து போகலாமா இல்லை இந்த பக்கத்து போகலாமா?
சரி நம்ம அப்படியே லெஃப்ட் சைடே போவோம். ஃப்ராங்க்லினு இந்த விஷயத்த சொல்லுப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நான் சின்ன வயசுல அந்த கோவில் திருவிழால வந்து காணாம போனேன்ல, அந்த விஷயத்தை பத்தி சொல்லுப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கட்டும். அட ஆமா நண்பர்களே, நம்ம சின்சானே சின்ன வயசுல தத்துக்குட்டி மாதிரி தத்து எடுத்தோம். ஏன்னா வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை அவன் மிஸ் பண்ணிட்டான். சின்ன வயசுலயே அவனை இங்கிருந்து தான் அனாமத்தான் நாங்கள் தூக்கி. எப்பா ஃப்ராங்க்லினு வாய்க்கு வந்தது ஏதாச்சும் சும்மா அடிச்சு விடாதப்பா நண்பர்களே, அவன் போய் சொல்றான். சரி அடுத்ததான் இந்த போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். சித்தப்பு சீக்கிரமா ஓடிப்பாங்க. ஏன்னா பிராங்க்லின் அவன் பேச்ச கேட்டு இந்த வெட்ட வெயில்ல தண்ணியில் நடந்து கசகசான்னு இருக்குல்ல உடம்பு. ஆமா சித்தப்பே, இங்க மட்டும் நான் குழு குழுன்னா இருக்கேன். எனக்கும் அப்படித்தானே இருக்கு. கஷ்டப்பட்டாதான் பலன் உண்டு. சீக்கிரமா எது கிடைச்சாலும் நினைக்காது, தெரியும்ல. அட என்ன தூரத்துல ஏதோ தெரியுதே. அடடா சித்தப்பே சீக்கிரமா, இங்கதான் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இதான் கடைசி காரா இல்ல இதுதான் அடுத்த காரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவன்டா இந்த நடுக்கடல்ல இந்த காரை வந்து போட்டது? இந்த கார் எடுக்கிறதுக்கு நான் கடல் விட்டு கடல் தாண்டி வந்திருக்கேன்டா. அதுக்காக வச்சும் இந்த காரு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும். நண்பர்களே, இந்த காரோடைய நேம் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த காரோடைய நேமை கண்டுபிடிக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இந்த கார் என்னவா மாறப்போகுது? அட்டடா போடு, என்னடா பென்ஸ் காரு தானே இது, வேற மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் பிராங்க்லினே இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற நான் வாசிக்கிறேன்டா. டேய் அபிரூபன், அல்வின் பானு, லித்தீஷு, அஸ்வந்த், மதனு, பரத், இவங்க எல்லாருக்கும் பெரிய உங்களுடைய நேமும் வரணும்னா மறக்காம உங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க. எப்பா இந்த பழனி படிக்கடை கூட ஏறிடலாம். இந்த சில்லியாடு மவுண்டனை ஏறுறதுக்குள்ள எப்பா சித்தப்பு வந்துட்டீங்களா? இங்க என்னவோ காரை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன காரை கண்டுபிடிச்சிங்க? டேய் ஃப்ராங்க்லினு, உனக்கு பிடிச்ச BMW காரடா. அதுவும் நீ சின்ன வயசுல என்ன பசங்க ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பியா உட்காந்து, அந்த காரை கண்டுபிடிச்சிருக்கோண்டா. என்னது என் தலைவன் காரா? போடு, அதுவும் தளபதி தான் வச்சிருக்காரா? அப்படி என்ன காருன்னு போய் பார்த்துருவோம். அந்த கார்கிட்ட வந்தாச்சு. நண்பர்களே, இந்த கார் என்ன காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் அந்த கேம் விளையாடி இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. அடடா என்னடா அது இன்னும் மாற மாட்டேங்குது. மாறிடுச்சு. போடு, BMW காரா? இது தளபதி தான் வச்சிருக்காரா? இத்தனை வருஷமா இது எனக்கு தெரியாமையா போயிடுச்சே. டே சின்சானே, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. எனக்கு பிடிச்ச BMW கார்டா, அதுவும் என்ன பஸ் கேம்ல இருந்து. நண்பர்களே, அடுத்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் டேம் வந்திருக்கோம். எங்கள் ஊர்லேயே பெரிய டேம் இதுதான். அப்புறம் நீங்கள் டேமுக்கு போயிருக்கீங்க, நானே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சித்தப்பு இப்படி ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறேன். டேய் வாடா சின்சானே போகலாம். அடுத்த கார் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரிலங்க. நண்பர்களே, இந்த டேமை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த கார் கலெக்ஷன் பண்ண வந்தோமோ இல்லையோ, அப்படியே ஒரு வகையாக நம்ம இந்த டேமையும் சுற்றி காமிச்சிடலாம். உங்களுக்கும் இந்த டேமை சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த வியூவை எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்குதுங்க. இந்த டேம் எப்படின்னா, இங்கே தண்ணியை சேர்த்து வைப்பாங்க. இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் இதுதான் பவர் ஹவுஸு. இதுக்குள்ளே தான் எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்கும். அடடா என்னடா தண்ணி லீக்காது, ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டீங்களாடா? எங்கள் ஊர்லலாம் நல்லா வச்சுருப்பாங்க. சித்தப்பே ஃபைனலாக வண்டியை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க. இதெல்லாம் வண்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இதை மொக்க வண்டியாக தான் இருக்கும். கடைசியாக இருக்கதான் மொக்க வண்டின்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இது என்ன வண்டின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். அடாடா டேய் சின்சானே சீக்கிரம் வாடா. வண்டிக்கிட்ட நிற்காதடா டேய், ஓடி வந்துரு. இல்லைனா உடனே என்ன மாற்றி விட்ற போகிறேன். வாடா சின்சானே, ஏன்னா அங்கேயே நின்றுட்டுருக்க. நீ எதுவும் மாறிடாதா, நீ காரா மாற போயிடுற. வந்துரு பக்கத்தில். நண்பர்களே மாற்றியாச்சு. எல்லா காரையும் கலெக்ட் பண்ணியாச்சு. சின்சான் பார்த்தீங்களா ஒரு வண்டியில் நிற்கிறான். அதான் நான் கடைசியாக கண்டுபிடிச்ச வண்டி. அந்த வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் டிவி கேக்கு அந்த வண்டியை தான் தூக்கிட்டு சுற்றுவாப்பில். அந்த வண்டி ஃபேவரட் வண்டினால சின்சான் அதை விட்டு நவரவே மாட்டான். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் GTA சித்தப்பு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நம்ம போயிட்டு தூங்குவோம். நம்ம வேலை முடிஞ்சு நாளைக்கு காலைல KTM பைக்கை கலெக்ட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக கனவு தான். விடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளே KTM பைக்கை வாங்க போகிறோமா? சரி நண்பர்களே, இப்போ நம்ம KTM பைக்கை கலெக்ட் பண்ண போகிறோம். தளபதிட்டேருந்து இந்த பக்கத்து போவோம்னா எப்படி போவோம்? இப்படிக்கா நம்ம KTM பைக்கில் என்ன மாடல் கொடுப்பாருன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு KTM பைக் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கும்கி நண்பர்களே, நம்ம கும்கியோட வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இருக்குது. ஹைட் அண்ட் சீக் வீடியோ விளையாடி போட்டிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணுங்கள். எப்பாடா எப்படியோ வந்தாச்சுங்க. எல்லா காரையும் கலெக்ட் பண்ணி இந்த மேனேஜர்கிட்ட தான் கொடுக்கணுமாமா. எப்பா மேனேஜர் சார், எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? இதுக்குள்ளே தான் அந்த KTM பைக் இருக்கா? உடனே எனக்கு கொடுங்க அந்த KTM பைக்கு, சீக்கிரம் கொடுங்க சார். எப்போ தம்பி, அந்த KTM பைக்கு இந்த கண்டெய்னர் உள்ளாரதான் இருக்குது. அதை உங்கள் கையால் தான் ஓப்பன் பண்ணணுன்னு தளபதி விஜய் சார் சொல்லியிருக்காரு. CM சார் சொன்னால நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ண. சரி நண்பர்களே, நம்ம தளபதி விஜய் சொன்னனாலேயே நம்மளே இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிடலாம். அடடா KTM பைக்கு இது 290 இல்லை 390 எனக்கு தெரில. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு KTM பைக் ஃபேவரட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் அதை நோட் பண்ணி வைப்பேன். சரி அப்புறம் நம்ம KTM பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சித்தப்பையும் சின்சானையும் ஒரு ரவுண்டு கூட்டு போக வேண்டியதான். அதுக்கு மேலே ஹெல்மெட்டை போட்டுப்போம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.